Dr. Michael's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் தெரபியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே எமோஷன்ஸ் அண்ட் மியூசிக், அதாவது நம்முடைய உணர்வுகள் எப்படி இசையோடு தொடர்புடையதாக இருக்கிறது, இசையின் தொடர்பு உணர்ச்சிகளை எங்கனம் மாற்றுகிறது, ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இசையின் தொடர்பு என்ன சொல்லும் பொழுது இசையை நம்ம பங்கு பற்றுக்கலாம். ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடக்கிறது, அதில் நம்ம போய் என்ன பண்ணலாம், ஸ்ரோதா அதாவது கேட்கக்கூடியவர்களாக ஆடியன்ஸில் இருந்து கேட்டுட்டு வரலாம். அதே மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறது, நம்மளே கூட பங்கு பற்றிக்கலாம், நம்மளும் கூட அங்கே பாடுறவங்களாகவோ இசைக்கருவிகள் வாசிப்பவர்களாகவோ இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லாமல் தனி மனிதனாக நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், இல்லை நம்ம எங்கேயோ வெளியில் போயிருக்கிறோம், அங்கே எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளும் பாடி பழகலாம், பாட தெரிஞ்சால் பாடலாம், இல்லை இசைக்கருவிகள் வாசிக்க தெரியும் அப்படின்னா அந்த இசைக்கருவிகளை வாசிக்கலாம். இது எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டால் நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய திறன், அதாவது பர்செப்ஷன், அட்டென்ஷன், ஃபோக்கஸிங், அதாவது நினைவாற்றலை கொள்ளுறது, இது எல்லாத்தோட சேர்ந்தது தான் நம்மளோட ஃபோக்கஸிங் எபிலிட்டியை வரும். காக்னிஷன் சொன்னாலே அது உள்ளுக்குள்ள, அந்த காக்னிஷன் அந்த வார்த்தைக்குள்ள இது எல்லாம் பர்செப்ஷன், அட்டென்ஷன், ஃபோக்கஸிங், அது எல்லாத்தையும் நினைவாற்றல் எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் காக்னிஷன். அந்த காக்னிஷன்றது புரிதல், உணர்தல், புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொன்னால், அந்த புரிந்து கொள்ளுதல் அப்படின்றத எந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் பார்க்குறோம், கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்கலாம், காதால் கேட்டும் புரிஞ்சுக்கலாம், அதே சமயத்தில் தெரிஞ்சுக்கலாம், அதாவது விஷயங்களை மொழி என்னதுன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விஷயத்தை பார்த்துட்டே இருக்கிறோம், காதில் கேட்குறோம், அதே சமயத்தில் அதில் இருக்கிற அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட செய்கை, அந்த செய்கை மூலமாகவும் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். அதனால் முகத்தில் என்ன மாதிரி ஒரு உணர்ச்சிகளை காட்டுகிறார்கள், அதை வைத்து அவங்களோட உணர்ச்சி என்னவாக இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது நெகட்டிவ் பிஹேவியருக்கும் எதிர்மறையான உணர்வுகளுக்கும் பொருந்தும், நேர்மறையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுகளுக்கும் பொருந்தும். நம்மளோட ஒரு பெரியவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம், வயதில் மூத்தவங்க, அனுபவத்தில் மூத்தவங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட என்ன பண்ண முடியாது, நம்ம கோவப்பட்டு உணர்ச்சியை காட்ட முடியாது. நம்முடைய முகபாவம் எப்படி இருக்கணும், சட்டில், அதாவது அமைதியாகவும் வடிவாகவும் ஏற்புடையதாகவும் இருக்க வேண்டும். அப்போ அவங்கள்ட்ட எதிர்த்து நிற்கிற மாதிரி இருந்தால் நம்ம சரியான உணர்வுகளை காட்டவில்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் என்ன, இப்போ உணர்வு காட்டுறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட இனிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதிர்ச்சியாக என்ன பண்ணோம், நம்மளுக்கு நம்மளோட முகத்தில் ஒரு சிரிப்பு, மனம் அமைதியாக இருக்கிறதுன்னு சொன்னால் முகம் என்ன இருக்கணும், மலர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மனம் என்ன பண்ணியிருக்கோம், மனம் அமைதியாக இருக்கிறதுன்னா முகம் மலர்ச்சி காட்டப்படும். அதனால தான் வள்ளுவர் கூட சொன்னார், என்ன, முகம் எல்லாத்தையும் காட்டித்தரும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிட்டு இருக்கிறது உண்டு. முகம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் அது மனதில் இருக்கிறது அத்தனையும் காட்டித்தரும். மனம் ரொம்ப வருத்தப்படுறது அதுவும் முகத்தில் தெரியும், மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் முகத்தில் தெரியும். அப்போ இதெல்லாம் தெரியுது சொன்னால் இந்த நேரத்தில் இது போல் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது இத்தனையும் நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த 10 சென்டென்ஸுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான், அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான், இது மாற்று கருத்தெல்லாம் சொல்லலை. ஆனால் இதே நேரத்தில் இசை இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ சண்டை பதிவில் கூட சொன்னோம், ஒரு சின்ன ஒரு ஃப்ரேஸை கற்றுனுட்டோம், அது நல்லபடியாக வந்துட்டுது, இன்னும் ஒரு தடவை பாடுறோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த ஃப்ரேஸை தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் நம்ம பாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், இட் லீட்ஸ் டு பர்ஃபெக்ஷன். தொடர்ந்து அதை நம்ம பார்த்துக்க முடியும். பாடி பார்த்து அதை சொல்லிட்டு அதில் என்ன செய்யணும், நல்லபடியாக அதோட இனிமையை நம்ம உணர்ந்துக்கிறோம். அந்த இனிமையை உணர்ந்துக்கும் பொழுது அது ஒரு சரியான மகிழ்ச்சியை கொடுக்கும். இதே நேரத்தில் நம்ம மனம் வருத்தமாக இருக்குது, அப்போவும் நம்ம பாடுறதுக்கு துவங்குறோம். ஆனால் துவங்கின போது இது போல் இருக்குது, சில பாட்டெல்லாம் பாடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அது சிறப்பாக அது மனதில் இருக்க இறுக்கத்தை அது தளர்த்தி விடும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறோம், நிறைய பேர் நம்ம வீட்டிலே நம்ம சமைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம், அப்புறம் நம்ம இருக்கிற செல்ல பிராணிகளை வளர்க்குறோம். அது என்ன இருந்தாலும் சில உணவெல்லாம் ஒரு நேரத்தில் அது ரெண்டும் மிக்ஸ் ஆச்சுன்னு வைங்களேன், அது வயிற்று உபாதியை ஏற்படுத்தும். ஒரு பாலோட கூட சில காரமான உணவு சாப்பிட்றோம்,
இல்லை பழம் சாப்பிட்டுடுறோம், அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட்றோம். அது என்ன பண்ணோம், பழம் செரிமானம் ஆகிறதுக்குள்ளேயே சாப்பாடு சாலிட் ஃபுட்டு நம்ம போட்டோமான ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக நொதித்து ஃபெர்மெண்ட் ஆகிட்டு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு ப்ளோட்டன் மாதிரி ரொம்ப நேரத்துக்கு ஏர் வெளியில் போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தவறு. இப்படியெல்லாம் உணவுப் பொருள் எடுக்கக்கூடாது அப்படின்னா. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த மாற்று இருக்கு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் நம்மளோட ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம பண்ணி பார்த்தோம். சாதாரண ஒரு சில சாப்பாடெல்லாம் என்ன தருவோம், முயலுக்கு தருவோம், அப்புறம் குருவிக்கு தருவோம், அணிலுக்கு தருவோம் அப்படின்னு குட்டி குட்டி அந்த கிரீச்சர்ஸ்க்கெல்லாம் நம்ம தரோம்னு சொன்னால் அது மாதிரி உணவு தரும்பொழுது அந்த அணிலை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற என்ன அந்த மாதிரி அந்த இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஆசையாக சாப்பிட்டுறணும், மீத்தக்கூடாது அப்படிலாம் சொல்லி ஒரு குருவிக்கோ பறவைக்கோ இல்லாட்டி போனால் ஒரு முயலுக்கு அப்படி சொல்லி கொடுக்குறோம் என்ன சொல்லுங்களேன். அதுபோல விசுவாசமாக பேசிட்டு பழகின பிறகு சாப்பாடை நம்ம கொடுக்கும்பொழுது அது எந்த அளவுக்கு நெகட்டிவான சாப்பாடு, அதாவது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் நம்மளுடைய வயிற்றில் அப்படின்னு சொன்னால், வயிற்று உபாதியை பெருக்கும் அப்படின்னா கூட நம்ம கொடுக்குற உணவு அதனுடைய முறை சண்டை பற்றி சொன்னோம். பரிவாக கொடுக்கணும், விசுவாசத்தோடு கொடுக்கணும்னு. அதுபோல் பரிவாக கொடுக்கறது என்ன ஆகும்னு கேட்டால், அதில் இருக்கிற ஈவந்தோ இதர் சர்டன் அமௌண்ட் ஆஃப் அதில் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, சரியாக செரிமானம் ஆகாது, அது கொஞ்சம் பாய்சன் போல் ப்ளோட்டன் அப் ஆகும் அப்படின்னு சொன்னால் கூட அது என்ன பண்ணும், மனம் அதை சரியான அளவில் உணர்ந்து கொள்கிறது அல்லவா. மனம் அதை சரியான அளவில் உணர்ந்து கொள்கிறது, அது நம்மளுக்கு அன்பாக தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அதுவே என்ன பண்ணும், நம்மளுடைய மூளையில் போதுமான அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி குளோரினோஜெனிக்ன்ற அந்த இதை முடிச்சுட்டு அது என்ன பண்ணும், பாசிட்டிவாக இருக்கக்கூடிய எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக ஒரு உணவுப் பொருளாக அதை திருத்தி எளிமையாக செரிமானம் செய்ய வைக்கும். இது ஒரு பெரிய அதிசயம்தான். அதனால தான் எங்கே சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த சாப்பிடும்பொழுது ஹவு தே இட் இஸ் பீயிங் சர்வ்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால சிலவங்க பெரியவங்கலாம் கூட சொல்லுவாங்க, அதை எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாது, சரியா இருக்காது, அங்கே சரியா சமைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு. அது சரியா சமைச்சிருக்க மாட்டாங்கன்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல அதை யோசனைக்கணும்னு சொன்னா அது என்ன பண்ணும், அங்க அவ சர்வ் பண்ற முறை சரி இருக்காது, பரிமாறுகிற விதம் சரியாக இருக்கிறாது. அதனால சரியாக இல்லாதனால என்ன பண்ணும், அது நம்ம சில உபாதைகளை வயிற்றில் ஏற்படுத்தும். அதனால எமோஷன்ஸ்ன்னு சொல்லும்பொழுது பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருந்தால் அது அந்த இடத்துல எப்படி சர்வ் பண்ணியிருந்தாலும் அந்த பரிமாறக்கூடிய உணவு விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது சரியான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏற்றுக்கொள்ள விளைவுகளை மட்டுமே ஏற்படுத்தும், அது எந்த விதமான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தாது. இதுக்கும் சங்கீதத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால், அந்த இசை என்ன பண்ணும், இதுபோல எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னால் மனம் தொய்ஞ்சு போயிருக்கு, மனம் ஒரு மாதிரி அழற்சியாக இருக்கு, அதனால சமாளிச்சிக்க முடியலன்னா அந்த நேரத்தில் இனிமையான சில இசை நம்மளுக்கு விருப்பப்பட்ட இசையை கேட்டுட்டு, ஜாரிங் மியூசிக், ஜாஸு, ஆப்பிரிக்கன் ஜாஸ் அதை பற்றி பேச வரலைங்க. கிளாசிக்கல் மியூசிக்கில் சிறப்பான சில இசைகளை கேட்டு மகிழ்ந்து பின்னர் உணவு அருந்தும் பொழுது எந்த விதமான விளைவுகளையும் பக்க விளைவுகள் இல்லாமல் எதிர் விளைவுகள் இல்லாமல் நேர்மறையான பயனையே தரும். இதற்கு இசைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. ஏன்னு கேட்டால் இது நம்மளோட மூளையில் சேச்சுரேஷன் பாயிண்ட்ல திருப்தி என்கின்ற நிலையில் அது உணர்ந்து கொள்ள முடியும். சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது அந்த மெரிடியல் கார்டெக்ஸ் என்ன பண்ணோம், அது அப்படியே திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இனிமையாக இருக்கிறது அப்படின்ற அந்த விசுவாசத்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதை புரிஞ்சுக்கிறதுனால எந்த விதமான எதிர் விளைவுகளும் ஏற்படாது. இது ஒரு இசைக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு விசேஷமான தன்மை. இதை உணர்ந்துக்கணும் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.